ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரொவைடட் தட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. நிறைய டாக்குமெண்ட்லலாம் அது இருக்கும். இந்த ப்ரொவைடட் தட் அப்படிங்கிற வார்த்தை எங்கெல்லாம் இருக்கோ, அதற்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸும், பின்னாடி ஒரு சென்டென்ஸ் இருக்கும். இது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, நாம ஒரு கட்டளை குடுக்குற மாரி தான், ஒரு ஆர்டர் குடுக்குற மாரி தான் யூஸ் பண்ணுவோம். அதனால சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லயே யூஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? மாடல்ஸு ப்ளஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். கரெக்ட்டா இருக்கும். சரி பாருங்க. இந்த ப்ரொவைடட் தட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு வேலைய செஞ்சா மட்டும் தான் இன்னொரு வேலைய செய்ய முடியும். அந்த நிபந்தனை, அந்த கண்டிஷன். இத பண்ணா மட்டும் தான்டா உன்னால அத பண்ண முடியும். நீ இத முடிச்சா மட்டும் தான் நீ அத பண்ண முடியும். புரியுதுங்களா? நீ வீட்டு பாடத்த முடிச்சா மட்டும் தான் விளையாட போக முடியும். அப்ப ஏதோ ஒரு நிபந்தனைய நம்ம வச்சு சொல்றோம்ல, அதற்கு தான் ப்ரொவைடட் தட். ரைட்? இப்ப பாருங்க. வேலையை முடித்தால் மட்டும் தான் உன்னால் போக முடியும். அப்ப அவர் என்ன பண்ணணுமாமா? வேலையை முடிக்க வேண்டும். அத பண்ணுனா மட்டும் தான் உன்னால் போக முடியும். இங்கிலீஷ்ல சொல்லும்பொழுது, பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸ ஃபர்ஸ்ட் எழுதிட்டு, ஸ்டார்ட்டிங்ல வரக்கூடிய அந்த சென்டென்ஸ பின்னாடி எழுதணும். இதுதான் இங்கிலீஷ்ல வரும்போது ஸ்ட்ரக்சர். புரியுதுங்களா? எப்படி? உன்னால் போக முடியும். அத ஃபர்ஸ்ட் எழுதிட்டு, எப்போ உன்னால போக முடியும்? இந்த வேலைய முடிச்சா மட்டும் தான் போக முடியும். அப்ப எந்த வேலைய அவங்க முடிச்சா மட்டும் அப்படிங்கிற நிபந்தனையில சொல்றோமோ, அத பின்னாடி போட்டுக்கணும். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. அப்பதான் புரியும். யூ கேன் கோ மாடல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வரக்கூடிய சென்டென்ஸ் நீங்கள் வில்லு போட்டு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி மாடல்ஸ் போட்டு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி கட்டளை வாக்கியமாக கூட சொல்லலாம். இது எல்லாமே கரெக்டாக மீனிங் கொடுக்கும். சரிங்களா? பாருங்கள். யூ கேன் கோ ப்ரொவைடட் தட் யூ ஃபினிஷ் த டாஸ்க். பின்னாடி வர்றது என்ன இருக்கணும்? ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். V1ல இருக்கணும். சரிங்களா? யூ கேன் கோ ப்ரொவைடட் தட் யூ ஃபினிஷ் த டாஸ்க். வேலையை முடித்தா மட்டும் நீ போகலாம், இல்லாட்டி உன்னால் போக முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒழுங்காக பயன்படுத்துவாய் என்றால் எப்படி? கேர்ஃபுல்லாக நீ அதை யூஸ் பண்ணுவ அப்படின்னா, எனது ஃபோனை பயன்படுத்து. எப்படி? கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறனா மட்டும் என்னோட ஃபோனை பயன்படுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பின்னாடி என்ன சொல்கிறோம்? என்னோட ஃபோனை பயன்படுத்து, யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இது கட்டளை வாக்கியம். பாருங்க. யூஸ் மை ஃபோன். என் ஃபோனை பயன்படுத்து. ப்ரொவைடட் தட் என்ன பண்ணால் மட்டும்தான் யூ யூஸ் இட் கேர்ஃபுல்லி. இதை கவனமாக பயன்படுத்துவாய் என்றால் மட்டும் என்ன பண்ணு? என் ஃபோனை யூஸ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பாருங்கள். இந்த பதிவிற்கு, இந்த போஸ்டிற்கு லைக் போட்டால் மட்டும்தான் நான் வந்து உங்களை சாப்பிட விடுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஆனால் அதில் ஹைலைட் என்ன தெரியுமா? பாதி பேர் சாப்பிட்டு தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, இதுக்கான ஆன்சரை காமெண்ட்டில் போட்டுருங்க.